நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. திருநின்றவூரை அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவா சமாஜம் அமைப்பின் தமிழ்நாடு சேர்மன் மற்றும் காசிராஜன் ஃபில்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கே பாலமுருகன் அவர்களின் தலைமையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்பான நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதி மாணவ மாணவிகளுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, ஓவிய போட்டி, சிலம்பம் மற்றும் பேச்சு போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர். இந்த சிறப்பான சுதந்திர தின விழாவை கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து கே பாலமுருகன் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் ஜெயச்சந்திரன், சுந்தரமூர்த்தி, தேசிகன், மாரீஸ்வரன், நந்தகுமார், ஜெயவீரன், பிரேமா, ராஜேஸ்வரி, புனிதவதி, மாரிமுத்து, விநாயகம், பாஸ்கர், தேவேந்திரன், சீனிவாசன், விஜயசாரதி உள்ளிட்ட பலரும் உடனிருந்து விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெருமளவில் கலந்து கொண்டு தேசிய கீதம் பாடி தேசிய கொடி ஏற்றி மகிழ்ந்தனர். குறிப்பாக குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று குழந்தைகளை அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பரிசு பொருட்களை வழங்கி வரும் கே பாலமுருகன் அவர்களின் இந்த சமூக சேவை அப்பகுதி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிய நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அதன் முதலிட்டால் மாடு கவனம் ஒழுக்கம் இருக்கும் தருணம். ஒழுக்கம் உயிரிலும் அம்மா இங்கே வா சொன்ன மாதிரியா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், எடுத்துகிட்டு வந்துடுறேன். முக்கியமான இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறேன், டிவியில் போகிறேன்.
புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் அறிந்தவைத்தான் பொறியில் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாடி அந்தனன் தாழ் சென்றார் கல்லார் பிறவாடி இந்த நெறிக்கு கோழியின் பொறியில் குணமிடவே எண்குணத்தான் தாளை வணக்காததே பிறவி பெருங்கடல் நீங்கோர் நீண்டார் இளைஞனுக்கு சேராதார். அந்த மலைய ஒரு வரப்பு மாதிரி வச்சு அதுல தண்ணீர் நிரப்பணும். அந்த தண்ணீர் நிறைய தான் நம்ம அந்த செடிகள் நல்லா வளமா வளரும். அதே நேரத்துல நீர் இல்லாம எந்த உயிருமே இல்லை. மனிதன் ஒரு சின்ன எலும்பு கூட மரத்துக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லா விதமான நீர்களுக்கு நீர் தான் முக்கிய ஆதாரமா வருது. அதனாலதான் நம்ம இந்த நீர் அமையாது உலகின்ற திருக்குறள் நம்ம திருவள்ளுவர் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு அடிப்படையே அதான். அதனால நம்ம திருக்குறள் படி வாழ்ந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி ராகமா. சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேச போகிறேன். நான் தான் சுபாஷ் சந்திர போஸ். நான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் ஆவேன். என்னை நேதாஜி என்று மக்கள் அன்புடன் அழைப்பர். இந்தியாவின் முதல் ராணுவ படையை நான் தான் உருவாக்கினேன். பெண்களை கொண்ட ஜான்சி ராணி என்ற படையை தொடங்கினேன். ஜெயின் என்பது எனது தாரக மந்திரம் ஆகும். என்னை போன்று நீங்களும் தைரியமாகவும் வீரத்துடனும் இருக்க வேண்டும். ஜெயின். நன்றி. காந்தி பற்றி பேச போகிறேன். காந்தி நமது தேசத்தின் தந்தை ஆவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது தற்பொழுது 88 வேப்பம்பட்டு சாந்தி நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள தாயின்மணி கொடி கம்பத்தில் தேசிய கொடிகளை ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் அன்பு பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருக்குறள், தமிழ் கதைகள், தேச பக்தி சார்ந்த பாடல்கள், தேச தலைவர்கள் பற்றிய சொற்பொழிவுகள் குழந்தைகள் ஆற்றினார்கள். அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் மற்றும் நமது விவசாயம் சார்ந்த சில திருக்குறள்களை குழந்தைகள், குறிப்பாக நீரின்று அமையாது உலகு என்ற திருக்குறளை குழந்தைகள் மிகவும் அற்புதமாக சொல்லி பரிசுகள் பெற்றனர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வந்திருந்து விழாவினை சிறப்பித்து தந்த அனைத்து பெரியோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மகளிருக்கும், இளம் சிங்கங்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே பீப்புள் ஃப்ரம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவாக் சமாஜ் நண்பர்கள் குழு சார்பாக
அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்போது வந்து நான் 2008 இங்கே தான் குடித்தனம் வந்தோம். முதல்ல சென்னை சைடில் இருந்தோம். இப்போ வந்து 2008 குடித்தனம் வந்ததுலேருந்து 2010 இருந்து சுமார் 16 ஆண்டுகளாக ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 குழந்தைகளை எல்லாரையும் வர வச்சு, அதே வேளையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் வந்திருந்து வயது வரம்பு பாராமல் திருக்குறள் சொல்லி திருக்குறள் போல வாழணுங்கிறத வலியுறுத்தி அவர்கள் அனைவருமே இங்க ஒற்றுமையா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நோட் புக் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? சுமார் வந்து ஒரு 60 பேருக்கு இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 60 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் சிலது ஏற்பாடு இருக்கு. குழந்தைகள் வந்தா அவங்களுக்கும் அந்த பரிசுகளை வழங்குவோம். அதே வேளையில இங்க வந்து குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து கூட இங்க வந்து கொடியேற்றுறதுக்கு இங்க திருக்குறள்கள் சொல்வதற்கு வர்றதுனால அவர்களுக்கு வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. காலை உணவு அவர்களுக்கு வழங்கப்படுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அது குழந்தைகளும் மகிழ்ச்சியா வந்து இங்க சாப்பிட்டுட்டு அவர்கள் திருக்குறள் சொல்லிட்டு தமிழ் கதைகள் பத்தி சொல்லி அன்பு பரிசுகள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சுதந்திர தின பசங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பசங்களுக்கு மெயினா நான் சொல்லக்கூடியது, இந்த 1330 திருக்குறளை கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து சொன்னாங்கன்னா அவர்களுக்கு வந்து 10,008 ரூபா அவங்களுக்கு வந்து பரிசா கொடுக்கறதா இருக்கிறோம். ஸோ அது வந்து என்னைக்கு சொன்னாலும் அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் மேடை அமைச்சு, ஏன்னா மெயின் ரோட்ல எங்க அலுவலகம் இருக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷல் மேடை அமைச்சு அந்த 1330 திருக்குறள் சொல்லக்கூடிய குழந்தைய முன்னாடி நிக்க வச்சு அவர்கள் பேரண்ட்ஸையும் நிக்க வச்சு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய கடமையா நினைக்கிறேன். அதே நேரத்தில் திருக்குறள் படி வாழ்றதுக்கு நானும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை சார்ந்தவர்களையும் முயற்சி எடுக்க வைக்கிறேன். அதுதான் முக்கியமா குழந்தைகளுக்கு வலியுறுத்துறது. ஆமா, பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவாக் சமாஜில் தமிழ்நாடு சேர்மன்கிற பொறுப்பில் இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து பாலமுருகன். காசிராஜன் பில்டர்ஸ் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்டுங்கிற நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 80வது சுதந்திர தின விழா வந்து இந்த சாந்தி நகர் பிரதான சாலையில் சீரும் சிறப்புமாக ஒரு கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக இங்கே நடக்குது. இங்கே இருக்கிற பள்ளி குழந்தைங்க, பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகம், மற்றபடி பெரியவங்களுக்கு வந்து பரிசுகள், கேடயம், அன்னதானம் எல்லாமே இந்த 16 வருஷமாக இங்கே சிறப்பாக நடக்குது. சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி, குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, இங்கே ரொம்ப சிறப்பாக இந்த ஏரியாவில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே வந்து அன்னதானம் எல்லாமே கொடுக்குறோம். பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு உதவிகள் எல்லாம் பண்ணுறாரு இங்கே இந்த பாலமுருகன்றவர். இங்கே பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த குடியரசு தினம் இருந்தாலும் சரி, சுதந்திர தினம் இருந்தாலும் சரி, பொதுமக்கள் வந்து பயனடைகிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நாட்டுப்பற்றுள்ள நிகழ்ச்சி. மிக இங்கே வந்து நல்லா சிறப்பாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த இடத்துல வந்து தன்னார்வலராக சிறப்பாக வந்து இங்கே செயல்படுது. என் பேர் மாரிமுத்து. நான் இந்த வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தேன்.